ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்துவிட்டு இளம்பெண்ணிடம் பாலியல் சுகத்தை எதிர்பார்த்ததாக ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோவில் இளைஞர் ஒருவர் பேசியது இணையத்தில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பரவலாக அறியப்பட்ட பிரணீத் மோரின் ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சி ஒன்றில் பார்வையாளர் வரிசையில் இருந்த ஹிமான்சு சங்கரா என்ற இளைஞர் ஒருவர் தனது டேட்டிங் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். தன்னுடன் உணவகத்திற்கு வந்த பெண்ணிற்கு ரூபாய் விலையுள்ள சிக்கன் பிரியாணி வாங்கி தந்ததாகவும் அதற்காக அந்த பெண்ணிடம் பாலியல் சுகத்தை எதிர்பார்த்ததாகவும் அவர் சிரித்தவாறே குறிப்பிட்டார். ஒரு பெண்ணின் அந்தரங்கம் குறித்து அவர் பொதுவெளியில் வெளிப்படையாகவும் கொச்சையாகவும் பேசிய போது அங்கிருந்த சக ஆண்கள் அதற்கு எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. மாறாக கைதட்டி அதனை சிரித்து ரசித்துக் கொண்டிருந்தனர். இந்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து இணையவாசிகள், பெண் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாலிவுட் பிரபலங்கள் தனது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இதன் விளைவாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஹிமான்சு சங்கரா அவர் பணிபுரிந்த நிறுவனத்தில் இருந்து உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மறுபுறம் மேடையில் அந்த பேச்சை தடுத்திருக்க வேண்டும் என வருத்தம் தெரிவித்துள்ள ஸ்டாண்ட் அப் காமெடியன் பிரணீத் மோர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் முடக்கியுள்ளார். நகைச்சுவை என்ற போர்வையில் பெண்களை போகப் பொருளாக சித்தரிக்கும் இந்த மலிவான போக்கிற்கு மும்பை காவல்துறை கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது.